ஹாய் எல்லாரும் வணக்கம். நான் ப்ரீவியஸ் வீடியோவிலே சொல்லியிருப்பேன். ஸோ கச்சாயம் எதுக்காக சுட்டோம் அப்படின்னா, எங்கள் மாமியாரோட மாமியாருக்கு தான் வந்து சாமி கும்பிட்டாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இன்றைக்கான ஒரு ஸ்பெஷல் மெனு. ஸோ என்னென்ன மெனு அப்படிங்கிறத பார்க்கலாம். கச்சாயம் எப்படி ரெடி பண்ணுறது, அதனோட அளவுலாம் என்ன அப்படிங்கிறது லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வடைக்கு தேவையானது தான் வந்து நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருந்தோம். ஸோ வடையோட மாவு பதம் வந்து இந்த அளவுக்கு இருந்தால் வடை எண்ணெயும் கோக்காது, அது நல்லாவே வரும். சைடில் வந்து ஒரு பக்கம் வந்து கச்சாயம் ஊற்றி ரெடி பண்ணிகிட்ருந்தோம், ஒரு பக்கம் வந்து வடை ரெடி ஆயிடுச்சு. எங்களோட லன்ச் மெனு வந்து சுட சுட ஒயிட் ரைஸ், மஞ்சள் பூசணிக்காயில் வந்து பொரியல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் மிளகு, ஜீரகம், பூண்டு, கருவேப்பிலை போட்டு கொரன்னு அரைச்சி அந்த மாதிரி பண்ணதா எங்கள் பெரியத்தை சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து சாம்பார், அப்புறம் ரசம், தாளித்த தயிர், நெய்யில் வறுத்து முந்திரியெல்லாம் போட்ட பால் பாயாசம் தான். அதுக்கப்புறம் வந்து வடை, கச்சாயம். இதுதான் எங்களோட லன்ச் மெனு. எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சோடனே எங்கள் பெரியாத்த வீட்டில் தான் இன்றைக்கி சாமி கும்பிட்டோம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சாரீ இல்லை வேஷ்டிலாம் சுற்றி இந்த மாதிரி வச்சு சாமி கும்பிட்ருக்கீங்களா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். எங்கள் அம்மா உடுப்பியிலேருந்து இந்த வெடாம்பழம் வாங்கிட்டு வந்தாங்க. பழமே செம்ம பெருசாக இருந்தது. நம்மளோட ஊரில் மோஸ்ட்டாக வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி அந்த டைமில் தான் கிடைக்கும். இது டேஸ்ட்டுமே செம்ம சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் வந்து ஊஞ்சல் மாற்றியாச்சு. அப்படியே ஈவினிங் போல் அவுட்டிங் போயிட்டு ஒரு பாதாம் பால் குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.